அடியார்கள்தான் யார்? அடியார். அடியார்கள்தான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள். யார் அடியார்கள்? அடியார்கள்தான் இறைவனின் புகழை பரப்புகிறவர்கள். யார் அடியார்கள்? அடியவர்கள்தான் மற்றவர்களுக்கு இறைவனை எப்படி வணங்கி துதிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறவர்கள். யார் அடியார்கள் என்றால், மற்றவர்கள் எந்த தீமையான பாதையிலும் சென்று பாவத்தை கட்டிக்கொள்ளாமல் அவர்கள் நேர்மையான வழிமுறைப்படி நடந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்த்தபூர்வமாக ஆக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறவர்கள் நம்முடைய அடியார்கள். ஆக அடியார்கள் அரண் பூசையும் செய்வார்கள். எளியவர்களாக இருக்கிற நம் போன்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பெருமையை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது என்பதனால் அடியார் பெருமை தொண்டர்களின் பெருமையைப் போல, அடியார்கள் தொண்டும் செய்திருக்கிறார்கள். தொண்டர்தம் பெருமையைப் போல சொல்லவும் அரிதாயிருப்பதுதான் அடியார்களினுடைய பெருமை. அடியார்களை பெருமைப்படுத்தினால், அடியார்களை வணங்கினால் ஆண்டவனை வணங்கியதற்கு சமம் என்றார். ஏனென்றால் அவர்களிடத்தில் ஈசன் அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்தார். அவர்களுக்கு எதுவும் தேவைப்பட்டிருக்கவில்லை. அடியார்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், நமக்கு பார்ப்பதெல்லாம் தேவைப்படுகிறது, ஆனால் அடியார்களுக்கு எதுவுமே தேவைப்படவில்லை. நமக்கு நாள்தோறும் இன்று இன்பம், நாளை துன்பம், அடுத்த நாளும் துன்பம் என்று இன்பம் துன்பம் என்று பிரித்து பிரித்து பார்த்து பாகுபாடு செய்து கொண்டே இருக்கிறோம் நாம். ஆனால் அடியார்களுக்கு இன்பம் துன்பம் என்றெல்லாம் எதுவும் இல்லை. நடப்பது எல்லாம் இறைவனுடைய செயல், எல்லாம் இறைவனுடைய கருணை, அனைத்தும் இறைவனுடைய திட்டம் என்பதில் அவர்கள் திட்டவட்டமாக இருந்தார்கள். தீர்க்கமான முடிவோடு இருந்தார்கள்.